மோதி விபத்து ஏற்பட்டது தொடர்பாக ரயில்வே துறை அதிகாரிகளிடம் தொலைபேசி மூலமாக பேசியிருக்கிறார் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், அஸ்வினி வைஷ்ணவ் எந்தெந்த அதிகாரிகளிடெல்லாம் பேசியிருக்கிறார், என்ன அறிவுறுத்தல்கள் அவர்கள் தரப்பில் வழங்கப்பட்டுள்ளது? அப்படின்னா குறிப்பாக இன்று காலை எதிர்பாராத விதமாக விபத்தானது ஹியூமன் எரர் காரணமாக நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பாக பல்வேறு தகவல்களை தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தந்த வண்ணம் இருக்கிறார்கள். இதற்கான விசாரணையும் நடைபெற்று குறிப்பாக தவறில் ஈடுபட்ட கேட் கீப்பர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில தொடர்பாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நேரடியாக தெற்கு ரயில்வேனுடைய பொது மேலாளர் RN சிங்கிடம் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு கேட்டிருந்திருக்கிறார். குறிப்பாக இந்த விபத்து குறித்தான மொழி விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று ரயில்வே துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில தொடர்ச்சியாக தற்போது மற்ற இது போன்ற லெவல் கிராசிங்ல பொதுமக்கள் குறிப்பாக கேட் க்ளோஸ் பண்ணும்போதோ அல்லது அவர்கள் இது போன்ற அஜாக்கிரதையாக செயல்படுவதையோ உடனடியாக தடுக்கும் விதமாக துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தற்போது இந்த தொலைபேசி வாயிலாக பேசும்போது அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கான இந்த ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிற அந்த அறிவிப்பை இன்னும் இன்று மாலைக்குள் வெளியிடும்படி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 7 நாட்களுக்குள்ளாக இந்த விசாரணை முழுமையாக நடத்தப்பட்டு உரிய நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதே போல முழுக்க குறிப்பாக மனிதர்கள் இருக்கக்கூடிய ரயில்வே ஊழியர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தீவிரப்படுத்தப்பட வேண்டும். நைட் ரவுண்ட்ஸ் செல்ல வேண்டும் உள்ளிட்ட பல விஷயங்கள் பேசப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அபிநயா, விபத்தில் கேட் மூடப்படாததால் இந்த உயிரிழப்பு நிகழ்ந்திருக்கிறது என்ற அந்த தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இது தொடர்பாக அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். வேல்முருகன், இப்போ இதற்கு பிறகாக நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்படுமா? அந்த ரயில்வே ஊழியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் ரயில்வே துறை தரப்பிலான விசாரணை என்பது எப்போது தொடங்கும்? குறிப்பாக ரயில்வே பொறுத்தளவிற்கு எந்தவித விசாரணை என்றாலும் குறிப்பாக 7 நாட்களுக்குள்ளாக அதனுடைய விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் இருக்கிறது. அதே போல குறிப்பாக இது ஹியூமன் எரர் என்ற அடிப்படையில இந்த விஷயம் நடைபெற்றிருந்தாலும் கூட இது ஒரு துறை சார்ந்த கவனக்குறைவை தாண்டி மனித உயிர்களை இழந்திருப்பதன் காரணமாக முறையாக FIR போடப்பட்டு இதில் விசாரணை நடத்தப்பட்டு கைது நடவடிக்கை என்பது சிறை இருப்பதாக ரயில்வே அதிகாரிகள் தகவல்கள் தெரிவிக்கிறார்கள். அதே போல துறையை பொறுத்தளவிற்கு